இந்த உலகத்துல எது தெரியுமா ரொம்ப வலி? தோல்வி கூட வலி இல்லைங்க. ஜெயிக்கிறதுக்கும் தோல்விக்கும் இல்லாம வாய்ப்பே இல்லாம இருக்கிறது பாருங்க, அதாங்க பயங்கர பிரச்சனைங்க. உனக்கும் எனக்கும் பிரிவு என்பது உறுதியாகிவிட்டது பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பகை கூட ஒரு உறவு தான். உலகத்திலேயே ஒரு மனிதன் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானதாக இல்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு நீ தரக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை நீ அவளை நிராகரிப்பதுதான். ஒரு உருது கவிதையை சொல்லிடுறேன், எங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. ஏய் பெண்ணே வா, என்னை காதலி, நான் தகித்து கிடக்கிறேன். கடலளவு நீர் இருந்தாலும் குடித்து விடும் தாகம் எனக்கு. கடலளவு நீர் கிடைக்கவில்லை என்றாலும் காணல் நீராவது கிடைக்காதா? பெண்ணே, நீ என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ. ஆக அதாவது பிரிவு இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்கிறதே ஒரு உணர்வு தான். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஒருத்திக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், டிலீட் பண்ணு. டிலீட் அப்படிங்கிறது தான் சரியான தண்டனை. திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள போனதுக்கு பிறகு பெண்களுக்கு பலவிதமான கனவுகள் தடையாய் இருக்கிறதுக்கு காரணம் நம்மை எப்படி நாம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறோம் என்பது. நம்முடைய வளர்ச்சி என்பதோ, நம்முடைய சம்பாத்தியம் என்பதோ, நம்முடைய அதிகார பகிர்வு என்பதோ அவர்களுக்கு அச்சுறுத்தலா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை தடுக்க மாட்டாங்க. அன்பா இருக்க கத்துக்கணும். அறிவா இருக்கிறது வேற. நான்லாம் வீட்டுக்குள்ள போகும்பொழுது செருப்பை வெளியில கழட்டி வச்ச மாதிரி தான் இந்த ஆர்குமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போவேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மைக்க பிடிச்சேன்னா அடுத்த நிமிஷமே வீடு ரெண்டாயிடும். முகமூடி. கணவனுக்கு நல்ல மனைவி, மகனுக்கு நல்ல தாய், ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர், காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டீச்சர், எங்கள் பிரின்சிபலுக்கு நல்ல சபார்டினேட், என் தோழிக்கு நல்ல தோழி என்கின்ற அந்த முகமூடியை நான் இங்கைக்கும் அங்கைக்கும் மாத்தாம அலர்ட்டா இருந்தாலே நான் பர்சனாலிட்டியான ஆளுன்னு அர்த்தம். அன்புக்கு நம்ம ஏங்கவே இல்லை. நமக்கு தேவையானது நம்முடைய சுயமரியாதையான அடையாளம். இந்த சுயமரியாதையான அடையாளத்தை எக்காலத்திலும் விட்டு கொடுக்காமல் நம்முடைய அந்த சமூக கட்டமைப்பை காப்பாற்றி கொண்டு நம்ம போனாலே நம்மளை யாருமே தடுக்க மாட்டாங்க. என்ன கேட்ட பல நேரங்களில் என் குடும்ப உறுப்பினர்களும் நான் சார்ந்த சமூகத்து மக்களும் தான் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். மிகப்பெரிய ஆதரவு எனக்கு அவர்களிடம் இருந்துதான். நான் எதையுமே எதிர்த்து வரவே இல்லைங்க. எதிர்க்கிறது என் நோக்கமே கிடையாது. எங்கிருந்தும் நான் எதிர்த்து வரல. நான் அதாவது நீர்வழிப்படுவோம் புனை போல் வாழ்க்கை நெறிவழிப்படுவோம் என்பதை காட்சியில் தெளிந்தனம் வரு கனியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அந்த பாட்டு எடுத்து பாருங்க. அதுல சொல்லுவார், அந்த நீர்வழிப்படுவோம் புனை போல் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடும் சுயமரியாதையோடும் போனா எதுவுமே நமக்கு பிள்ளை பேரும் சரி. ஆனால் ஒன்று, காலம் நமக்கு சில விஷயங்களை கட்டமைச்சு கொடுக்கும். அதற்கான டைம் அதுக்கு கொடுத்துடணும். அதை கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணாம மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னா தோல்வி ஆயிடும். டைமிங் தான் இல்லை. நான் தான் சொல்றேனே, எல்லாமே டைமிங் தான். யூ பிளான் யுவர் டே, யூ வின். நம்ம எல்லாரும் வெளிப்படுறதுல தான் பயப்படுறோம். நமக்குள்ளதான் காந்தி இருக்கிறாரு, நமக்குள்ளதான் திலகர் இருக்கிறார், நமக்குள்ளதான் பாரதி இருக்கிறார். என்ன ஒரு டிசாஸ்டர் நடக்கணும் அப்போதான் அவங்க வெளிப்படுவாங்க. ஒரு பெரிய ஒரு கலவரம் வரணும் அப்பதான் வெளிப்படுவாங்க. அப்படி இல்லை. கலவரம் வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, உனக்குள் இருக்கக்கூடிய நீ வெளிப்பட்டு விட்டால் உன்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் வேறு ஒருவர் பிறக்கவே இல்லை என்பதுதான் வாழ்க்கையில நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய ரகசியம். The only person will help you is you. அவ்வளவுதான்.